அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஒரு கவலையான செய்தி என்னவென்றால், தீபாவளி தினத்தில் முஸ்லிம் சமுதாய மக்களும் பட்டாசு வெடிப்பதை நாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற விளைவுகளை சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். பட்டாசு வெடிப்பதன் மூலமாக 4 வகையான விளைவுகள் ஏற்படுகின்றன. அதில் முதல் வகை சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகின்றது. சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் பொழுது மனிதன் அதை சுவாசிக்கும் பொழுது அதன் மூலமாக மனிதனுக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றன. இரண்டாவது வகை பட்டாசு வெடிப்பதன் மூலமாக வீண் விரயமான செலவுகள் செய்யப்படுகின்றன. அருள்மறை திருக்குரானில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். யார் வீண் விரயமான செலவுகளை செய்கிறாரோ அவரை அல்லாஹ் தஆலா நேசிக்க மாட்டான் என்பதாக அருள்மறை திருக்குரானில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். மூன்றாவது, பட்டாசு வெடிப்பதன் மூலமாக பிற மக்களுக்கு தொல்லை தரப்படுகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா யதுகுல் ஜன்னத மன் லா யஅமனு ஜாருஹு பவாயிகா. யார் பிற அண்டை வீட்டார் இவருடைய தொல்லையிலிருந்து பாதுகாப்பு பெறவில்லையோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். நான்காவது, பிற மத கலாச்சாரத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். வல்ல ரஹ்மான் பாதிப்புகளையும் விளைவுகளையும் ஏற்படுத்துகின்ற இது போன்ற கொண்டாட்டங்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்து தந்தல் புரிவானாக. ஆமீன்.